எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பேங்காக்கில் இருக்கேன், தாய்லாந்து கேபிட்டல். இந்த ஐபிஎஸ் ஹோட்டலில் தங்கியிருக்கேன். இன்றைக்கி காலையில் தான் வந்தோம். இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாக பேங்காக் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்காக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ், கிராண்ட் பேலஸ் இருக்குது, 2 டெம்பிள் இருக்குது. அதை பார்த்துட்டு வேறு என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். அப்புறம் முக்கியமானது ட்ரெடிஷ்னல் பேட் தாய் சாப்பிடணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதையும் பண்ணணும், அதையும் பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது இருந்தால் அப்படியே வீடியோவில் அப்படியே ஒன்றா காமிச்சிட்டே வரேன், பாருங்கள். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா பேங்காக் வந்து நான் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு வரேன். முன்னாடி வந்திருக்கேன், அப்போ வந்து யூடியூப்லாம் நான் இல்லை. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தப்போ சும்மா ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் பார்க்குற விஷயங்களை உங்களோட போய் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிராண்ட் பேலஸ் போகிறோம். கிராப் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். கிராண்ட் பேலஸ் போயிட்டு அங்கே என்ன இருக்கிறத அப்படியே காமிக்கிறேன். ஓகே, எக்ஸாக்டாக 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ராயல் பேலஸ் வந்து இறங்கியாச்சு. இது ராயல் பேலஸ் காம்பவுண்ட். இது உள்ளே வந்து ஒரு டெம்பிளும் இருக்குது, புத்தா டெம்பிளும் இருக்குது. கரண்ட்டாக ராயல் பேலஸில் கிங்கு வசிக்கிறது இல்லை, அவங்க வேறு இடத்துல இருக்காங்க. ஆனால் ராயல் ஈவெண்ட்ஸ், எம்பையர் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கண்டக்ட் தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து தான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே இங்கே தான் நடக்குது. பேலஸ்க்குள்ளே போகிறதுக்கு நமக்கு வீடியோ அலோவ் பண்ணுறாங்களா பார்ப்போம். வீடியோ அலோவ் பண்ணாங்கன்னா என்ன கேப்சர் பண்ண முடியும், கேப்சர் பண்ணிவிட்டு வருவோம். வீடியோ அலோவ் பண்ணலைன்னா என்ன இருக்கோ பார்த்துட்டு வந்து வெளியே சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து உள்ள ஒரு டெம்பிள் இருக்குது, அதை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போய் ஒரு டிக்கெட்டை வாங்குவோம். டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் உங்களோட பேசுகிறேன். ஓகே, ரொம்ப தாகமாக இருந்துச்சு, இளநீ குடிக்கலான்னு வந்தோம். ஒரு இளநீ வந்து 50 பாட். நம்ம ஊர் கணக்கு 150 ரூபா வருமா? நம்ம ஊர் கணக்கு 150 ரூபா ஒரு இளநீ இன்றைக்கி வந்திருக்கோம். அவங்க சூப்பராக கட் பண்ணுறாங்க. அது இளநீ ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே கட் பண்ணி சில்லுன்னு இருக்கா? ஓகே, ஸ்டார்ஸ் தான் குடிக்கணும். இப்போ கேமரா வச்சு குடிக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க, அதனால் பயங்கர கோல்டாக இருக்குது. இப்படி இளநீ குடிக்கவே கூடாது, இளநியோட ஒரிஜினல் டேஸ்ட்டே போயிடுது. சரி, இளநீ குடிச்சிட்டு மறுபடியும் பேசுகிறேன். எப்படி இருக்குது இளநீ? எப்படி இருக்குது? டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் இளநீ டேஸ்ட் இல்லை, இது ஒரு மாதிரி ரொம்ப சுகரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு சுகர் போட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து இப்போ எங்களுக்கு முன்னாடி இது ஓப்பன் பண்ணாங்க. என்னது அப்படி இல்லை, சில்னஸ்க்கு அப்படியே தலை குருன்னு வலிக்குது. பேலஸோட ஒரு சைடு மேலே இருக்கிற கோபுரங்களாக சூப்பராக இருக்குது பாருங்க. இதே மாதிரி செட் ஆஃப் கோபுரம் தான் கம்போடியாலையும் இருக்கும். இங்கே இருக்கிறதும் கம்போடியாவில் இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஆர்கிடெக்சர்லாம். சரி, உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஆக்ஷன் கேமரா, கமர்ஷியல் கேமராலாம் அலோடு இல்லை. அதனால் என்னோடய இன்ஸ்டா 360 எடுத்து உள்ளே வச்சாச்சு. இங்கே ஃபோனில் தான் ஃபுல் ரெக்கார்டிங் போகும் இந்த ஹோல் எபிசோடுன்னு நினைக்கிறேன். அதனால் 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இதோட காம்பவுண்ட் வழியாக போயிட்டுருக்கோம். அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க, அதை போய் பார்க்கலாம். இங்கே ஒரு சப்வே தெரியுது, ட்ரெயின் ஸ்டேஷன்.
ட்ரெயினில் வரவங்களுக்கு ஈஸி, சப்வேலேருந்து வெளியே வந்து அப்படி இங்கே வந்துடலாம். சரி, போய் பார்ப்போம். டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன், உள்ள என்ன இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு டிக்கெட் வந்து 500 பாட், நீங்கள் ஒரு $12 to $13 வரும்னு நினைக்கிறேன், US டாலர்ஸில். வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. எந்த அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியும்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும். எடுக்கிறத அப்படியே போஸ்ட் பண்ணுறோம். சூப்பராக இருக்கா, சின்ன சின்ன கோபுரங்கள், பட் அழகாக இருக்குது, நல்ல வேலைப்பாடுகள். அதுதான் மெயின் டெம்பிள்னு நினைக்கிறேன். பேலஸ் அந்தரில் போய் பார்த்தா தெரியும். இங்கே நிறைய வாரியர்ஸோட வச்சுருக்காங்க, நிறைய வாரியர்ஸ். இங்கே அலங்கார பொருட்கள் நிறைய இருக்குது. செல்ஃபியாக அடித்து தள்ளிட்டு இருக்கான். என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையிறோம். செக்யூரிட்டி கிராஸ் பண்ணி பேசுகிறேன். இந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கிற கிங்கு வாழ்ந்த முறை, அவங்களோட ட்ரெஸ்ஸு, இந்த இருப்பிடம், இது எல்லாமே வச்சு அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வார் நடந்துட்டு சண்டை. இங்கே இருக்கிற எல்லா கிங்க்கும் கிரீடம் வந்து தலை வந்து பெருசாக இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்கும் தலை கிரீடம். அழகாக அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை சூப்பராக பண்ணியிருக்காங்க. வரையறதுக்கு ஒரு பொறுமை வேணும். அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஆர்ட் வேணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ தூரம் கேமரா அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன் நான். என்ட்ரன்ஸில் இருக்கோம், என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறோம். வெற்றிகரமாக எமரால்ட் டெம்பிள், கோல்டன் டெம்பிள், பேலஸ்குள்ளே இருக்க அந்த டெம்பிளை பார்த்தாச்சு. ரவுண்ட் ஃபுல்லாக அடித்தாச்சு. அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது கிராண்ட் பேலஸ்குள்ளே போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியுது என்ட்ரன்ஸு. The front view of the palace.
அதே மாதிரி உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத அப்படியே கேப்சர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுதான் பேலஸோட ஃப்ரண்ட் சைடு. கிங் வந்து இங்கே வசிக்கலை, அவர் வந்து வேறு பேலஸில் வசிக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸோ இல்லை இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கிங் வந்து இங்கே வந்துடுவாராம். இங்கே வந்துட்டு தான் ஃபுல் செரிமனி எல்லாமே நடக்கும் போல் தெரியுது. என்ட்ரி இல்லை, பேலஸ்குள்ளே போகிறக்கு என்ட்ரி இல்லை. ஏன்னா அங்கே ஏதோ ராயல் ஈவெண்ட் நடக்குது போல், அதனால் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் ஃப்ரண்ட் சைட்லேருந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வர மாதிரி இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வாங்க. என்னை வந்து டிஸப்பாயிண்ட் ஆக வேண்டாம். நான் உள்ளே போய் பார்க்கணும். எனக்கே பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான் பேலஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லக்கி, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, டுக்டுக்கில் போயிட்டுருக்கோம். அடுத்த டெம்பிள் பார்க்க. பேசுகிறது ஒன்றுமே கேட்காது. ஸ்லீப்பிங் புத்தா இங்கே ஆரம்பித்து அந்த ஃபுல் லென்த்துக்கு படுத்திருப்பார். அது பக்கத்தில் போனால் தெரியும். இதில் பெரிய க்யூவில் நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சரி, நாங்களும் க்யூவில் நிற்கிறோம். சூப்பர். ஸ்லீப்பிங் புத்தா படுத்திருக்கிறார் அழகாக. ஃபுல் லென்த்துக்கு படுத்திருக்காரு பாருங்க. கால் அங்கே தெரியுது, ஃபேஸ் மட்டும் இந்த இடத்துல இருக்கு. அழகாக தரையில் கை வச்சு படுத்திருக்கார். பாதத்துலேருந்து எடுக்கிறேன். ஃபுல் லென்த் இதுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 15 ஏகத்துக்கு இவ்வளோ பெரிய பாதமாக அவருக்கு. ஒரு 2 கால் 10 இருக்கணுமே. 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. நான் தான் தப்பாக பேசிட்டேன். சூப்பராக இருக்கும். சூப்பர். போட் ரைட் டு வாட் அருண் அப்படிங்கிறது வந்து ஒரு கோவில். காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த கோவில். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வாட்டர்வேஸ் இங்கேருந்து கிளம்பி போட் வந்து அப்படியே கிளம்பி அங்கே போகுது. அப்புறம் அந்த கோயிலுக்கு போக போகிறோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் பேசுவோம். இப்போ வாட் அருண் அப்படின்னு ஒரு டெம்பிள்குள்ளே நுழையிறோம். இங்கே ஒரு புத்தா இருக்கார். அவர் எந்த பொசிஷனில் இருக்காருன்னு பார்ப்போம். ஒரு சிம்பிளான டெம்பிள் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் நிறைய கோபுரங்கள்லாம் இருக்குது. பலன்னு இருக்குது மேலெல்லாம். இங்கே நிறைய ட்ரெடிஷன்ஸ் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த டெம்பிள்.
டெம்பிளை சுற்றி நிறையா சிலைகள் வைத்திருக்கிறார்கள். நிறைய கவர் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம் தெரியல. எல்லாம் புத்தா ஸ்டாச்சு தான், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புத்தா ஸ்டாச்சுஸு. இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் வந்து புத்தாஸ், கீழே வந்து நிறையா அது தனியாக ஒரு ஆர்டிஃபேக்ட் வச்சுருக்காங்க. என்ன ரீசனுக்காக வேண்டி கவர் பண்ணி வச்சுருக்காங்க தெரியலையே. அதான் அதான் இங்கே இவங்க தனியாக இருக்காங்க. சூப்பராக இருக்குது. சரி, ஷூவை கழட்டிட்டு உள்ள போய் பார்ப்போமா? சூப்பரான டெம்பிள், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணிட்டுருந்தாங்க. நல்ல புத்தர் வந்து ஸ்டாச்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்